அரசு வெற்றிடங்களுக்கு புதிய ஆட்சேர்ப்பு. அனுராதபுரத்தில் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான பெண் வைத்தியர், அரசு வைத்தியர்கள் போராட்டம். சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம், சபையில் சாடிய அர்ச்சுனா எம்பி. கொழும்பில் ஆசிரியரின் மோசமான செயல், அதிர்ச்சியில் பெற்றோர், அரசு எடுத்த நடவடிக்கை. அரசு சேவை நிறுவனங்களில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கு புதிய ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிக்க பிரதமர் ஹரிணி அமரசூரிய சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சில் 909, பெண்கள் மற்றும் குழந்தைகள் விவகார அமைச்சில் 109, சுற்றுச்சூழல் அமைச்சில் 144, பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் 2500, கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் 22, நிதி மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சில் 185, மீன்வளம், நீர்வாழ் மற்றும் கடல்சார் வள அமைச்சில் 20, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சில் 1615, மத்திய மாகாண சபையில் 72, ஊவா மாகாண சபையில் 303 என மொத்தம் 5882 வெற்றிடங்களுக்கு புதிய ஆட்சேர்ப்புகள் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பெண் வைத்தியரை கத்திமுனையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 32 வயது வைத்தியர் நேற்று தனது கடமைகளை முடித்துவிட்டு அரசாங்கத்தால் வைத்தியர்களுக்காக வழங்கப்பட்ட அவரின் தங்குமிடத்துக்கு சென்றுள்ளார். பின்னர் மாலை 6:30 மணி முதல் 7 மணி வரையான காலப்பகுதியில் அடையாளம் தெரியாத ஒருவர் அவரின் தங்குமிடத்துக்கு சென்று கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்ட போதும் கடந்த 2 வருடங்களாக இடமாற்றம் பெற்று செல்லாமல் தொடர்ந்து அங்கேயே பணியாற்றுவதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த வைத்தியர் செல்வாக்கை பயன்படுத்தி இடமாற்றம் பெற்று செல்லாமல் இருப்பதாக அர்ச்சுனா சுட்டிக்காட்டினார். வைத்தியர் இடமாற்றமாகி செல்லாததால் மன்னார் வைத்தியசாலையில் குழந்தைகளுக்கான வைத்தியரின்றி அந்த மாவட்ட மக்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த வைத்தியரை விரைவாக இடமாற்றுமாறு சுகாதார அமைச்சரிடம் கேட்டுக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரால் பிரம்புகளால் மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட வீடியோ தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கொழும்பு, நுகேகொட மற்றும் கம்பகா பகுதிகளில் மேலதிக வகுப்புகளை நடாத்தும் ஆசிரியர் ஒருவர் தனது வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களை அழைத்து அவர்களை மண்டியிட கட்டாயப்படுத்தி அதே வகுப்பை சேர்ந்த மாணவிகளை வைத்து தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வருகின்றது. இந்த ஆசிரியர் தனது வகுப்புகளுக்கு வரும் மாணவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டுவதுடன் சிறிது காலமாக மிக மோசமாக நடந்து கொள்வதாகவும் கூறப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் உள்ள தலைவர்களுடன் தனக்கு தொடர்புகள் இருப்பதாக கூறும் புகைப்படங்களை தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்ட இந்த நபர் அரசியல் ரீதியாக அவதூறு பரப்புவதன் மூலம் தனது பயிற்சி வகுப்புகளில் நேரத்தை வீணடிப்பதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இளம் மாணவர்களின் கண்ணியத்துக்கு களங்கம் விளைவிக்கும் இத்தகைய ஆசிரியர்கள் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற நடத்தையை வெளிப்படுத்தும் ஆசிரியர்கள் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர். எனினும் மாணவர்களை மண்டியிட்டு அடிக்க கட்டாயப்படுத்திய இந்த ஆசிரியர் செய்த வன்முறைக்கு எதிராக சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் போலீசார் உடனடியாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார். விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாண யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கி கணக்கில் உள்ள பணம் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கி கணக்கில் 9 கோடி ரூபாய் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யூடியூபர் கிருஷ்ணாவின் வங்கி கணக்கில் உள்ள பணம் புலம்பெயர் பினாமிகளினது வயிற்றில் புலியை கரைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி பெற்று தாயகத்தில் உள்ள மக்களுக்கு உதவுவதாக காட்டிக்கொள்ளும் யூடியூபர் கிருஷ்ணா யுவதியொருவர் தொடர்பு காணொலி வெளியிட்டு சிக்கலில் மாட்டிக்கொண்ட நிலையில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.